எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹீமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு உங்களோட ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ஷேர் பண்ண போகிறேன். இது கர்நாடகா ஸ்பெஷல் அக்கி ரோட்டி. இது அரிசி மாவில் செய்வாங்க. ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும். ஸோ வாங்க இந்த கர்நாடகா ஸ்பெஷல் அக்கி ரோட்டி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அக்கி ரோட்டி செய்ய நான் 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் உப்பு, ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, ஒரு துண்டு இஞ்சி பொடியாக நறுக்குனது, பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் 1, துருவின கேரட் 1, நறுக்கின கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இதில் 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைங்க. இதுக்கு ஊற்றுற தண்ணி வெது வெதுன்னு இருக்கணும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதுக்கு தண்ணி ஊற்றும் போது ரொம்ப கவனமாக ஊற்றணும். வெது வெதுப்பான தண்ணி ஊற்றுறதுனால அரிசி மாவு தண்ணியை இழுக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்க. அக்கி ரோட்டிக்கான மாவு இப்போ ரெடி. இதை ஒரே சைஸ் உருண்டைகளாக பிரித்து வைங்க. 1 கப் அரிசி மாவில் கிட்டத்தட்ட 7 ரோட்டி வரைக்கும் செய்யலாம். ரொட்டியை தட்டுறதுக்காக நான் பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணுறேன். இதில் எண்ணெயை தடவி கிரீஸ் பண்ணுங்கள். உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இல்லைன்னா நீங்கள் வாழை இலையோ இல்லைன்னா பிளாஸ்டிக் ஷீட்டோ யூஸ் பண்ணலாம். ஒரு உருண்டையை நடுவில் வச்சு கையால் தட்டுங்க. இது ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் மெல்லிஸாக தட்டுங்க. ரொட்டி ஈவனாக வேகிறதுக்காக நடுவில் 3 ஓட்டையை போடுறேன். ரொட்டி தட்டியாச்சு. இப்போ இதை சுடலாம். தவாவை சூடு பண்ணி கொஞ்சம் எண்ணெய் இல்லைன்னா நெய் தடவி அக்கி ரொட்டியை போடுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். கொஞ்சம் நெய் ஊற்றி 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் சுடணும். சுவையான அக்கி ரொட்டி இப்போ ரெடி. சூடா பரிமாறுங்க. ரொம்ப ஈஸியாக குயிக்காக செய்யக்கூடிய அக்கி ரொட்டி எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்க. இது நீங்கள் கோகோனட் சட்னி, அதாவது தேங்காய் சட்னி இல்லைனா ஏதாவது ஒரு நல்ல சைட் டிஷ் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ்வலாக செய்கிற டிஃபனுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள்.